இந்த வீடியோவில் இந்த Digitek 200 MT இந்த மினி ட்ரைபாடோட அன்பாக்சிங், ஓவர்வியூ அண்ட் என்னோடய ஒப்பீனியன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் வந்து மொபைல் வந்து ஆப்ரேஷனில் இருக்காது, ஸ்க்ரீன் ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்னொரு மொபைல் வந்து இது வேலை செய்யாது, இது என்னோடய பழைய மொபைல், அதுதான் யூஸ் பண்ணி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 400 ருபீஸ். ஆமாம், 400 ருபீஸ் தான், டெலிவரி சார்ஜ் இல்லாமல் 400 ருபீஸ். பேக்கேஜ் வந்து ரொம்ப ஃபோம் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே அது பாட்டுக்கு உள்ளே வச்சு கொடுத்துட்டாங்க. வழியில் வழியில் நல்லா நசுங்கிடுச்சு. உடஞ்சிருக்குன்னு பார்த்தேன், உடையலை, எந்த டேமேஜும் ஆகலை. எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோடய குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை, கச்சக்குன்னு சவுண்டு கேட்குது. கொடுத்த வரைக்கும் ஓகே தான். அடுத்து டேரெக்டாக ட்ரைபாடு போனோம் அப்படின்னா கையில் எடுத்த உடனே ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு. அதில் அந்த ஸ்வில் ஹெட் மட்டும் அலுமினியம், மற்ற எல்லாமே பிளாஸ்டிக். இந்த ஷாப் கலரில் பட்டனாக இருக்குல்ல, அது வந்து லெக்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஹைட்டுக்கு நம்ம இந்த ட்ரைபாடோட லெக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வ்ளாகிங் இல்லை யூடியூபராக இருக்கலாம், இல்லை மொபைலில் தான் நீங்கள் அதிகமாக வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறவர், உங்கள் கீழே DSLR இருந்தாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப் டு 1 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டை சப்போர்ட் பண்ணும். அடுத்து கீழே இந்த ஃபீட்டில் வந்து க்ரிப் இருக்கணுங்கிறதுக்காக ரப்பர் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாப்பில் வந்து 1/4 இன்ச் ஸ்க்ரூ த்ரெட் இருக்குது. அடுத்து இந்த ட்ரைபாடே மொத்தம் அந்த மொபைல் ஹோல்டர் தனியாக பிரிச்சுக்கலாம். அந்த ஸ்வில் ஹெட்டு, அந்த பால் ஹெட்டை வந்து தனியாக கழட்டிக்கலாம். அடுத்து இந்த ட்ரைபாட் இந்த லெக்ஸை மட்டும் தனியாகவும் வச்சு யூஸ் பண்ணலாம். மொத்தம் 3 காம்போனண்ட் வந்து ஒன்றாவே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் 3 நாளாக வச்சு யூஸ் பண்ண வரைக்கும் பரவாயில்ல, சூப்பராகவே இருந்தது. இதே Digitekலேயே நான் ஆல்ரெடி இன்னொரு ட்ரைபாட் வச்சுருக்கேன். அது வந்து பெரிய ட்ரைபாடு, கேமரா ட்ரைபாடு. அதோட காஸ்ட் வந்து 1500 பக்கம் வரும். அது என்னென்னா அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த புள்ளி இருக்குல்ல, அது வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். அதாவது ரொம்ப வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா கிராக் விழுந்துரும், உடஞ்சிரும், அந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்தது அதோட அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற புள்ளி மட்டும். ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஏன்னா ஃபுல் வந்து பிளாஸ்டிக், நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். இந்த ட்ரைபாட் வந்து டைரெக்டாக அந்த மேன்ஃப்ரூட்டோ மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபாட் இருக்குது. அதோட காஸ்ட் வந்து மினிமம் 1500 இல்லைனா 2000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சேல் ஆகிட்டுருக்கும். கிட்டத்தட்ட அதை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குது. இதோட பையிங் லிங்க் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டு இல்லைனா அமேசான், இது ரெண்டுலேயுமே கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஆமாம் அதான் நான் சொல்லிட்டேன்ல. அடுத்து என்னோடய சேனலோட கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.